ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்ஏ, எக்ஸ்ரே, சிடி, செஸ்ட், பிளட் சாம்பிள், இது அதாவது ஒரு கேவைசி எல்லாம் சொல்லிட்டு ஒரு 1000 மேட்டர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. ஆனா இதே வந்து எவன் வந்து யாருக்கு காசு கொடுத்தான், அரசியல்வாதி வந்து எந்த அரசியல்வாதிக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுத்தாங்கிறது வந்து நமக்கு தெரியாத விதமாக அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க வந்து காசு கொடுக்கறது, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருது கியூட் ப்ரோக்கோ, இது ஒரு வழி. ரோட்ல கடை போட்டிருக்க போலீஸ்காரன் வந்து அடிச்சு வசூல் பண்ணுவாங்க இல்லையா, ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு வசூலி வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடி, ஐடி, சிபிஐ இவனுங்களை வச்சு நடக்கிறது. ஏப்ரல் 2, 2022 வந்து இடி வந்து இவங்களை ரெய்ட் பண்ணது. 5 நாளைக்கு வருது. 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி 2022 வந்து 100 கோடி கொடுக்குறாங்க. 100 கோடி தான் கொடுத்துருக்கானா இவன் மேல இன்னொரு ரெய்ட் விடுன்னு சொல்லிட்டு அக்டோபர் 2023 வந்து இடி வேண்டாம், இந்த வாட்டி ஐடியை விடுன்னு சொல்லிட்டு ஐடி வந்து ரெய்ட் பண்ணுது. அதே மாசம் வந்து அவங்க வந்து 65 கோடி வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பேட்டர்ன் தான். அந்த 130 கோடி ஷேர் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து 410 கோடி வந்து டொனேட் பண்ணிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நேரம், பரபரப்பா கொடுக்க மாட்டோம், எங்க சர்வர் வேலை செய்யல, டேட்டா இல்ல அப்படின்னு பல காரணங்களை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி இருந்தாலும் ஒரு வழியா சுப்ரீம் கோர்ட்டு எஸ்பிஐ இருந்து அந்த டேட்டாவை வாங்கி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து அவங்க சர்வரும் ப்ராப்பரா வேலை செஞ்சு அது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள், நாட்டை உழுக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் அதில் இருக்கின்றன. அது குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு சார். நேத்து இந்த தேர்தல் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது குறித்து நீங்க சொல்லுங்க சார். இல்ல, நான் வந்து சமீபத்துல வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் வந்து எல்ஐசி கொடுத்தேன். அது என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது. அவங்களும் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ப்ரெசென்ட் பண்ணோன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி செக் வந்திருக்கிறது, நல்லா அரெஸ்ட் பண்ண. நான் அந்த மெசேஜை பார்த்து அப்படியே விட்டேன். அது பார்த்தா செக் டிக்ளைன் ஆயிடுச்சு, அக்கௌண்ட்ல காசு இருக்கு. அது என்னன்னா இப்ப புதுசா ஒரு மேட்டர் ஓபன் பண்ணிருக்காங்களாமா. அதாவது பாசிட்டிவ் பே, புதுசா இல்ல, கொஞ்சம் 1 வருஷம் இருக்கும் 2 வருஷம் இருக்கும். பாசிட்டிவ் பே சிஸ்டம் இருக்காமா. நீங்க வங்கிக்குள்ளால போயிட்டு நீங்க அங்க போய் வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுமாமா. அப்பதான் 50,000க்கு மேல இருக்கிற அமௌண்ட் வந்து கொடுப்பாங்களாமா. அது நீங்க என்னென்ன கேட்பாங்க தெரியுமா, உங்க ஃபுல் நேமு, அட்ரஸ், உங்க ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்ஏ, எக்ஸ்ரே, சிடி, செஸ்ட், பிளட் சாம்பிள், இது அதாவது ஒரு கேவைசி எல்லாம் சொல்லிட்டு ஒரு 1000 மேட்டர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. ஆனா இதே வந்து எவன் வந்து யாருக்கு காசு கொடுத்தான், அரசியல்வாதி வந்து எந்த அரசியல்வாதிக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுத்தாங்கிறது வந்து நமக்கு தெரியாத விதமாக அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. இன்னும் அதை வந்து 2 சைலோவாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இதை விட பெரிய ஒரு போங்கே கிடையாது ஆக்சுவலா சொன்னா. பட் இருந்தாலும் இது வெளியே வந்துருச்சு. இது வெளியே வந்ததுல எனக்கு என்ன முக்கியமா படுதுன்னு பாத்தீங்கன்னா 1300 கம்பெனி இல்லை என்றால் நபர்கள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கணக்குல வந்து இந்த ஒரே ஒரு டைம் பீரியட்ல வந்து இது ரிலீஸ் பண்ண டைம் பீரியட்ல மட்டும் 6000 கோடி வந்து பாஜக வந்திருக்கு. மொத்தம் 11,000 சொச்சம் கோடி வந்து வந்திருக்கிறது. நான் இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு கருத்து ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் பத்திரங்களை பத்தி பேசாதவர்கள் அனைவரும் வந்து ஊழலுக்கு, லீகலைஸ்டு கரப்ஷனுக்கு, ஊழலுக்கு துணைப்பவர்கள் என்று போட்டிருந்தேன். அதற்கு ஒரு பாஜகவினுடைய ஐடி விங் தம்பி ஒருத்தர் போட்டிருக்காங்க, அனைத்து கட்சிகளையும் பத்தி பேசணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருடைய ஹேண்டில்லையே வந்து மோடியின் குடும்பம்னு போட்டிருக்கு. நான் அவருக்கு சொல்ல வேண்டியது இவ்வளவுதான், இப்ப குடும்பநாதன் கிட்ட போய் கேளுப்பா, அவர் தான் இந்த ஊழலுக்கு உறவிடமே அவர் தான், இந்த ஊழலை கொண்டு வந்ததே அவர் தான். ஏனென்றால் இந்த ஊழலை கொண்டு வந்ததே அவர் தான் எப்படி சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, மெகா இன்ஜினியரிங் மொத்தமா 800 கோடிக்கு மேல வந்து தேர்தல் பத்திரிகையாளர் கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 2023 வந்து 140 கோடி. அப்புறம் ஒரே ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 14,400 கோடிக்கான தானே போரிவில்லி ட்வின் டவல் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அதாவது தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க, 800 கோடிக்கு வாங்குறாங்க. ஒரு மாசத்துல வந்து ஏப்ரல் 2023 வந்து 140 கோடி வந்து டொனேட் பண்றாங்க. அதன் பிறகு வந்து இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வருது. இதனுடைய அர்த்தம் என்ன? என்னை பொறுத்தவரை வந்து பாஜகவுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, அதனால வந்து ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 25 கோடி வந்து இபில எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக அவர்கள் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி 2022 வாங்குறாங்க. 3 நாளைக்கு பிறகு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு புது ஒரு கோல் மைன் வந்து கொடுக்குறாங்க. 10ஆம் தேதி அக்டோபர் 10, 2022 கொடுத்தாங்க. இப்போ அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன தெரியுமா, அதாவது ப்ராஜெக்ட்டுக்காக நீங்க வந்து காசு கொடுக்கறது, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருது கியூட் ப்ரோக்கோ, இது ஒரு வழி. இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா
நம்மளுடைய இந்த தெருமுனைகள் எல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க ரோட்ல கடை போட்டிருக்க போலீஸ்காரன் வந்து அடிச்சு வசூல் பண்ணுவாங்க இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு வசூலி வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இடி, ஐடி, சிபிஐ இவனுங்களை வச்சு நடக்கிறது. கூலிப்படைகள், அதாவது அரசாங்கத்தினுடைய நம்மளுடைய பணத்தில் வந்து சம்பளம் பெறுகின்ற கூலிப்படைகள் இருக்காங்க இல்லையா? அந்த கூலிப்படைகள் மூலியமாக டிசம்பர் 2023 வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சிறுதி சாய் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரெய்ட் பண்ணுது. அவன் டிசம்பர் 2023 ஜனவரி 2024 அவன் என்ன பண்றான்னா 40 கோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்குறான். இது யாருக்கு போயிருக்கும்னு நமக்கு அனைவரும் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால் அவர்கள் மேல ஆக்ஷனே கிடையாது. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் நம்முடைய சாண்டியாகோ மார்டினுடைய கம்பெனி வந்து 1200 கோடிக்கு மேலாக வந்து கொடுத்துள்ளது. அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2, 2022 வந்து இடி வந்து இவங்களை ரெய்ட் பண்ணுது. 5 நாளைக்கு பிறகு 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2022 வந்து 100 கோடி கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்து என்னன்னா 100 கோடி தான் கொடுத்துருக்கானா இவன் மேல இன்னொரு ரெய்டு விடுன்னு சொல்லிட்டு அக்டோபர் 2023 வந்து இடி வேண்டாம் இந்த வாட்டி ஐடியை விடுன்னு சொல்லிட்டு ஐடி வந்து ரெய்ட் பண்ணுது. அதே மாசம் வந்து அவங்க வந்து 65 கோடி வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பேட்டர்ன் தான். அதே மாதிரி வேதாந்தா வந்து ராதிகாபூர் வெஸ்ட் கோல் மைன் வந்து வாங்கி இருக்கிறாங்க. மார்ச் 3ஆம் தேதி 2021 இவங்களுக்கு கொடுத்துறாங்க. மார்ச் 2021 இவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குது, கோல்மைன் ப்ராஜெக்ட் கிடைக்குது. இவங்க வந்து ஏப்ரல் 2021 வந்து 25 கோடிக்கான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது யாருக்கு போகும்? அப்போ அதே மாதிரி மெகா இன்ஜினியருக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. 4500 கோடி ஜோசிலா டனல் ப்ராஜெக்ட், காஷ்மீர் டனல் ப்ராஜெக்ட் வந்து ஆகஸ்ட் 2020 கொடுக்குறாங்க. அவங்க வந்து 20 கோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து அக்டோபர்லயே வாங்குறாங்க. அதே மாதத்துல வந்து அவர்கள் வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த மெகாவுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த பிகேசில பாம்பேல இருக்கிற பிகேசிக்கு புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷன் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாசம் வந்து என்ன பண்றாங்கன்னா 56 கோடி வந்து அதே மாசம் வந்து அவர்கள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ இது என்ன நம்ம பார்த்துக்கோம்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அதே மாதிரி இன்னும் இதை விட தீவிரமான பிரச்சனையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிக் சப்ளை செயின் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி இருக்கிறது. அதற்கு வந்து மொத்த ஷேர் கேபிட்டலே பாத்தீங்கன்னா 130 கோடி தான். அந்த 130 கோடி ஷேர் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து 410 கோடி வந்து டொனேட் பண்ணிருக்கு. என்ன மொத்த ஆஸ்தியை வந்து 130 கோடி வந்து 130 கோடி தான். ஆனா அவன் 400 கோடி. ஆமா, எங்க இருந்து வருது? இந்த மாதிரி நமக்கு வியப்பளிக்கின்ற எவ்வளவோ விஷயங்கள் வந்து இதுல வருது. இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ரெய்ட் பண்ணியா, காசு கொடுத்தியா, ஓகே நோ ப்ராப்ளம், போயினேரு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட் வேணுமா, தேர்தல் பாத்திரம் வாங்கு, எங்களுக்கு கொடு, இல்லைன்னா உனக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. இது இன்னொரு வழி. மூணாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷெல் கம்பெனி மூலியமாக பண்ற இது வந்து மூணாவது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான், அதாவது இதுதான் டிரான்ஸ்பரன்சி சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இதனாலதான் பாஜக வந்து இதுக்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு ஒரு பாஜக நபர் வந்து வாய் திறக்கிறான்னு பாருங்க. அவர் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, எங்க எங்களுக்கு என்ன, நாங்க பெரிய கட்சி 6000 கோடி தான் வருது, ஆனா திமுகவுக்கு 600 கோடி வருது. அதையும் கேள்விக்குள்ளாக்குறோம். அனைவருக்கும் கேள்விக்குள்ள, நீங்க என்ன ப்ராஜெக்டுக்காகத்தான் இந்த காசு வந்துச்சா என்ற அந்த கேள்வி வந்து எல்லா கட்சிகளையும் பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வியாத்தான் இருக்கு. அது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இது யார் கொண்டு வந்தாங்க? என்ன யுக்தி இதுல? இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஆணை வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? அதை யோசிச்சு பாருங்களேன். பாஜகவுக்கு யார் எங்க கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்க என்று மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பாக்கி இருக்கின்ற ஒரு கட்சிக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியவே தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த டேட்டாவுமே வந்து இப்ப வந்திருக்க இந்த டேட்டாவுமே வந்து எந்த கட்சிக்கு எந்த தேதியில் கொடுக்கப்பட்டதுன்னு வரல. கட்சி யார் வாங்கியிருக்காங்கன்னு வந்திருக்கு, எந்த கட்சி பெற்றுக்கொண்டதுன்னு வந்திருக்கு. இந்த கம்பெனி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வரல. அந்த ஒரு டேட்டா வந்து எஸ்பிஐ எடுக்க மறந்துட்டாங்களோ சார்? இல்ல அந்த டேட்டாலாம் இருக்கு. அந்த டேட்டாலாம் இருக்கு. அது வந்து என்னது இன்னொரு சீல்டு கவர்ல எங்கேயோ வச்சிருக்கானுங்களாமா. ஆனா நமக்கு இவ்வளவு தெரியுங்க. டாப் 30 நபர்களை எடுத்து பாருங்க, அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல 14 பேர் வந்து ரெய்ட் செய்யப்பட்டவர்கள். இது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்கு. அதே மாதிரி நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதா, அந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னால மிக தெளிவாக அந்த நபர்கள் வந்து இதுக்கு காசு கொடுத்தாங்க. இதுவும் ஆமா எலக்ட்ரல் ஃபண்ட் வந்து மிக தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ன்றது நமக்கு தெரிகிறது. அப்போ இதுல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் பண்ண இந்த டேட்டாங்கிறது ஏப்ரல் 2019 இருந்து ஜனவரி 2024 வரையான டேட்டா தான் இருக்கிறது.
டேட்டா வந்து என்ன டேட்டா மிஸ்ஸிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2018 இருந்து மார்ச் 2019 வரையான, அதாவது தேர்தல் காலத்துல இருந்த, அதாவது 2019க்கு தேர்தலுக்கு 19 முன்னால் இருந்த காலத்தில் இருக்கின்ற அந்த டேட்டா வந்து கொடுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வி எல்லாம் அதுலதான் மோடியினுடைய நண்பர்களுடைய பேர் இருக்கா என்றது இருக்கிறது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து 2500 கோடிக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால 2019 தேர்தலுக்கு முன்னால 2500 கோடிக்கான பத்திரங்கள் வந்து மார்ச் 2018 இருந்து மார்ச் 2019 வரை, அது ஒரு வருட காலத்தில் வந்து விற்கப்பட்டது. இது யார் வந்து யாருக்கு கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். நீங்க இந்த டேட்டா கொடுத்தா போறோம், நீங்க யார் வாங்கினா அந்த டேட்டா கொடுத்தா போறோம். நாங்க இந்த ரெய்டை வச்சுட்டு இல்லை என்றால் ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்ன வந்ததுன்னு வச்சுட்டு நாங்க வந்து அதை வந்து கொலைட் பண்ணிக்கிறோம் சொல்றேன். அனுப்புங்க, பிரிங் இட் ஆன். சார், இந்த தேர்தல் பத்திரங்களை கொடுத்ததுனாலயே ஒரு கம்பெனி நம்ம குறை சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சொன்னதை வச்சே கேட்கறேன். ஒரு கம்பெனிக்கு வந்து 14,000க்கு ஆர்டர் கிடைக்குது, அதுக்கு முன்னாடி அவங்க 400 கோடிக்கு ஒரு தேர்தல் பத்திரத்தை கொடுத்துருக்காங்க, வாங்கி இருக்கிறாங்க ஆக்சுவலி. அப்படின்னு அவங்க வாங்கினதுனாலே அந்த கம்பெனியை குறை சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னு பாருங்களேன். பிரச்சனை வந்து இப்ப இந்த நம்மளுடைய சாண்டியோ மார்டின் கம்பெனியை எடுத்துங்க, ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் எடுத்துங்க. அதனுடைய அந்த இது என்னது அந்த ரெவென்யூ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ரெவென்யூ வந்து 500 கோடி, ஆபரேட்டிங் ரெவென்யூ என்பது 500 கோடி. எவ்வளவு டொனேட் வந்து பிஜேபி கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 2100 கோடி. இது இது எங்க எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எங்க அப்ப 500 கோடி இருக்கின்ற ஒரு கம்பெனி நாம சொன்ன அந்த 100 கோடியும் அந்த 65 கோடியும் கொடுத்தா கூட 165 கோடி வந்து ஆபரேட்டிங் ரெவென்யூ வந்து 500 கோடி இருக்கின்ற கம்பெனி எப்படி கொடுக்க முடியும்? இந்த கேள்வி இருக்குல்ல, இங்கதான் பிரச்சனை வருது. அப்ப இது கம்ப்ளீட்டாக ஒரு போங்கு ஸ்கீமா தான் இருக்கிறது. இது ஏன் போங்கு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, இதுக்கு ரெண்டுக்குமே சம்பந்தமே கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு வந்து நீங்க தேர்தல் பத்திரம் வாங்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆஸ்தி இருக்கிறதோ, அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கோரிலேஷன் கிடையாதுங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இதே வந்து இந்தியாவில் இருக்கின்ற டாப் இது கம்பெனிஸ் வந்து இத நான் கேட்கிறேன். இப்ப ஃபியூச்சர் கேமிங்னு வச்சுங்களேன், ஃபியூச்சர் கேமிங் வந்து 1368 கோடிக்கான தேர்தல் பத்திரம் வந்து இந்த ஒரு சைக்கிள்ல வாங்கியிருக்காங்க. இவங்க சொல்ற அந்த சைக்கிள்ல வாங்கியிருக்காங்க. மெகா இன்ஜினியரிங் வந்து 966 கோடிக்கான வாங்கியிருக்காங்க. குவிக் சப்ளை செயின் வந்து 410 கோடிக்கான வாங்கியிருக்காங்க. வேதாந்தா வந்து 400 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹல்தியா எனர்ஜி வந்து 377 கோடிக்காக வாங்கியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் குரூப் வந்து 247 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஸ்எல் மைனிங் வந்து 224 கோடி. இப்படி கம்பெனிஸ் போய்கொண்டே இருக்குது. நான் கேட்கிறேன், இதுதான் இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸா? ஏன் அதானியினுடைய, அம்பானியினுடைய, டாடாவுடைய பேர் இதில் இல்லன்னு கேட்கிறேன். அப்ப அவர்கள் வாங்கவில்லையா? இல்ல அம்பானியோடது அப்படின்னு சொன்னாங்களே சார். ஆமாமா, அதுல இருக்கு. அதான் சொல்றேன், நீ ஏன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னுடைய பேர்ல நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேட்கிறேன். அதே மாதிரி தான் அதானி என்ற பேர் எங்கன்னு கேட்கிறேன். அப்ப அதானி வந்து யார் மூலியமா கொடுத்திருக்கிறாரு என்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாம பார்த்தோம்னா இது எல்லாமே, இதனால நான் சொல்றேன், தேர்தல் பத்திரம் வாங்குறதுலயோ ஒரு அரசியல் கட்சி கொடுக்கறதுலயோ வந்து நிச்சயமாக நாம் வந்து யாரையும் குறை கூற முடியாது. இதுதான் ஒரு ஸ்கீம்னு வச்சிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்காக நாம் வந்து அது அந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்டுதான் இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைத்துக் கொள்ளுங்களேன், எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் போய் பாருங்க, ஒவ்வொரு கம்பெனியிலும் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறதா நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இதை விட ஒரு கரப்ட் ஸ்கீம் வந்து இந்தியால இருக்க முடியாது. இதனாலதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாஜக மாதிரி ஊழல் வந்து இருக்கின்ற கட்சி உலகத்திலேயே கிடையாது. கனிமொழி கூட என்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, பாஜக வந்து உலகளுக்கே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக உலகுக்கே ஊழல் எப்படி செய்ய வேண்டும் என்று கத்துக் கொடுத்த கட்சியா இருக்கிறது. ஆமா, கட்சி அப்படி கத்துக் கொடுத்த ஒரு கட்சியா இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. சார், ஒயிட் மணியை வந்துதான் இதுல டிரான்சாக்சன் பண்ணியிருக்காங்க. நாங்க பேங்க்ல போய் அபிஷியலா எலக்டோரல் பாண்ட்ஸா வாங்கியிருக்கோம், பேங்க் மூலயமா அபிஷியலா கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்திருக்கு, முழுக்க முழுக்க ஒயிட் மணி மட்டுமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக வந்து தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒயிட் மணியை என்ஹான்ஸ் பண்ற ஒரு ஸ்கீமை போய் இப்படி நாடே சேர்ந்து பிளாக் மணின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறேன். சரி, நான் கேட்கிறேன், இந்த குவிக் சப்ளைனுடைய அந்த இதை எடுத்துக்கொள்ளலாமே. அந்த கம்பெனியை பொறுத்தவரை அவர்களுடைய ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லாபம் பாத்தீங்கன்னா 21.72 கோடி மொத்த ப்ராஃபிட். இவன் எப்படிங்க 360 கோடிக்கு வந்து கொடுக்க முடியும்? அரசியல் கட்சிகளுக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும்?
மொத்தமா வந்து சப்ளை செயின் வந்து 410 கோடி மொத்தமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறது. நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எடுக்கவில்லை. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 21 கோடி 22 கோடி வச்சுக்கலாம், 21.72 கோடி. இந்த 21.72 கோடியில இருந்து நீ அதோட கம்மியான நம்பரா 410 கேக்குறேன். இப்போ இதுதான் பிரச்சனை. இதுதான் இது எல்லாம் ஒயிட் தான், இது எல்லாம் ஒயிட் தான்னா ஏன் இது எப்படிங்க ஒயிட்டா இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி முடியும்னு கேக்குற. உங்களுடைய கம்பெனியோட ஆஸ்தி அவ்வளவு கிடையாது. ஃபியூச்சர் குரூப் பாருங்க, உங்களுடைய ஆஸ்தி அவ்வளவு கிடையாது, ஆபரேட்டிங் ரெவன்யூ அவ்வளவு கிடையாது. உங்களால எப்படி பண்ண முடியுதுன்ற அந்த விளக்கத்தை வந்து அடுத்த இந்த கம்பெனி கொடுக்கட்டும், இல்லைன்னா அரசியல்வாதிகள் கொடுக்கட்டும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, பாஜகவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, ஃபியூச்சர் குரூப்பினுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரியாத விஷயம் கிடையாது. அதே மாதிரி இவர்களுடைய இந்த குவிக் சப்ளை செயினுடைய வருவாய் எவ்வளவுன்னு தெரியாத விஷயம் கிடையாது. அப்புறம் ஏன் அவங்க கிட்ட இருந்து 410 கோடி வாங்கினீங்க தான் கேள்வி. சார் 2019 புல்வாமா தாக்குதல் அந்த சமயத்துல பாகிஸ்தான் கிட்ட இருந்து பாஜக தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அது வந்து ஏதோ சின்ன லிங்க் எங்காச்சும் இருக்கலாம். அது இப்ப சைனீஸ் கம்பெனி இருக்கிறா சொல்றாங்க. அந்த சைனீஸ்னுடைய அந்த அளவு எவ்வளவுன்ட்டு நான் பார்க்க வேண்டும். அது அந்த நுணுக்கங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது ஒரு அலிகேஷனாவே விட்டு வரலாம். என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதான். நீங்க வெளியூர்ல இருக்கின்ற வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனி எல்லாம் விடுங்க, நீங்க இந்தியாவில் இருக்கின்ற கம்பெனிகளே இவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு கம்பெனியா போய் பார்த்தா நமக்கு நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு ஊழல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது நமக்கு தெரியும். அப்ப அந்த இந்த ஒவ்வொரு கம்பெனி நம்ம எக்ஸாமின் பண்ணாலே பூரா வேற எங்கேயும் போக வேண்டாம். இதை வச்சே வந்து ரெய்ட் பண்ணியா, காசு கொடுத்தியா, வெளியே வந்தியான்னு இருக்க வேணும் என்று அந்த லெவல்ல இருக்கிறது. இதுல வேற ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இதுல அந்த 18,871 எலக்ட்ரல் பாண்ட் வந்து இஷ்யூ ஆகுது. அதுல 20,421 என்கேஷ்ட் பாண்ட்ஸ் இருக்கு. இதுல அதாவது இப்ப ரிலீஸ் பண்ண தகவல் இருக்கு இல்லையா, அதுல சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த நம்பர்ஸ் வந்து ரெக்கன்சைல் பண்றது கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது. அப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் வந்து எல்லா பாண்டையும் அவர்கள் வந்து விடவில்லையோ, வெளியே கொடுக்கவில்லையோ, ஏதாச்சும் கொஞ்சம் எல்லாம் ரிடாக்ட் பண்ணியிருக்காங்களோ என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது. அதாவது இஷ்யூட் பாண்ட்ஸ் வந்து 18,871, என்கேஷ்ட் பாண்ட்ஸ் வந்து 20,421. இதுலயே ஒரு பெரிய முரண் வருகிறது. அப்புறம் அவங்க சொல்ற நம்பருக்கும் இதுக்குமே வித்தியாசம் இல்லையே சார். ஆமா, அதே நேரத்துல எஸ்பிஐல போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்றான் என்ன 22,217 பாண்ட் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ அப்போ என்னுடைய டவுட் என்னன்னா, அவங்க சொன்ன அந்த டேபிள் வச்சு பார்க்கும்போது என்கேஷ்மெண்ட் பப்ளிஷ் டேட்டா வச்சு பார்க்கும்போது என்கேஷ்மெண்ட் வந்து 12,769 கோடிக்கு தான் வருகிறது. இந்த என்கேஷ்மெண்ட் அவருடைய அந்த இந்த இப்ப வெளியாகிற அந்த டீடைல்ஸ் பத்தி வெளியான டேட்டா வச்சு. ஆமா ஆமா. இது ஆனால் 5/2/2024 வரையான டேட்டா வச்சு பார்க்கும்போது டோட்டல் வேல்யூனுடைய பாண்டினுடைய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 16,000 கோடி தான். நமக்கு எல்லாத்தையும் அந்த 16,000 கோடி நம்பர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கரெக்டாக சொன்னா 16,518 கோடி தான் மொத்தம் இருக்கிற அமௌண்ட். ஆனா நமக்கு வர்ற டேட்டா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 12,000 கோடிக்கு தான் மட்டும்தான் டேட்டா வருகிறது. அப்போ இது யாரு கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அப்போ மொத்தமாக என்னன்னு பாத்தீங்கன்னா 3,346, அதாவது 1/4/2019 இருந்து 11/4/2019 வரையான காலகட்டத்தில் இருக்கின்ற 3,346 பாண்டினுடைய டீடைல்ஸ் மிஸ்ஸிங்கா இருக்குதுல. அது ஏன் மிஸ்ஸிங்? அவங்க சுப்ரீம் கோர்ட்ல டைம் கேட்டாங்க. அதுக்காக நீங்க வந்து அவங்க டேட்டா கொடுத்தாலும் குத்தம், குடுக்காட்டியும் குத்தம் அப்படி சொல்லக்கூடாது சார். அவங்க அந்த டேட்டா வந்து கொடுத்துருவாங்க சார் சீக்கிரம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சீல்டு கவர்ல இருக்கலாம். பட் ஆனா நம்ம பாஜக மட்டுமே குறை சொல்ல முடியாது இல்ல சார். எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாம் வாங்காத கட்சினா அது ரொம்ப குறிப்பிட்டு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி கம்யூனிஸ்ட் வாங்கல, இந்த கட்சி வாங்கல, அந்த கட்சி வாங்கல அப்படின்னு சொல்லலாம். சீமானுடைய சின்னத்தை வெற்றிருக்க கட்சி எலக்டரல் பாண்ட்ஸ் வாங்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கட்சியும் எலக்டரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம பாஜகவை மட்டும் குறை சொல்வது. ஆமா, இது ஸ்கீம் கொண்டு வந்தது யாரு? பாஜக கொண்டு வந்துச்சு. எதுக்கு கொண்டு வந்துச்சு? இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து வச்சு நாம வந்து விளையாடலான்னு கொண்டு வந்துச்சு. யாருக்கு அதிகமாக காசு வருது? பாஜகவுக்கு வருது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாத்தீங்கன்னா, அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட கம்ப்ளீட்டா எடுத்து விட்டு எனக்கு சாதகமான ஒரு லாயை கொண்டு வந்து என்னுடைய பாராளுமன்ற ரூட் மெஜாரிட்டியை வச்சு அதை பாஸ் பண்ணிட்டு நான் வந்து இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறேன். தேர்தல் ஆணையம் ஒன்றும் சொல்லவில்லை, சுப்ரீம் கோர்ட் அந்த சமயம் ஒன்றும் சொல்லவில்லை. 2019 தேர்தலினுடைய மிகப்பெரிய கூதலே இதுதான்.
10 நாள்லங்க 1/4/2019 இருந்து 11/4/2019 வரை 3346 தேர்தல் பத்திரங்கள் வந்து வாங்கப்பட்டது. அந்த 3346 பத்திரங்கள் வந்து 10 நாள்ல வாங்கப்பட்டது. 10 நாள்ல. அது பிறகு பாத்தீங்கன்னா 118 மாசங்கள்ல வந்து 18,871 தேர்தல் பத்திரங்கள் தான் வாங்க வருது. 118 மாசத்துல வந்து 18,000 பாண்டு. 10 நாள்ல வந்து 3000 பாண்டு. 10 நாள்ல 3000 பாண்டு. எங்க போச்சு? கணக்கு எங்க போச்சு? யாருக்கு போச்சு இந்த காசு? நான் அவ்வளவுதான் கேட்கிறேன். நீங்க அது பார்த்தா போதும்னு சொல்றேன். பாஜகவை மட்டும் குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3346 பாண்ட்ல எத்தனை பாண்ட் வந்து பாஜகவுக்கு போச்சு? இதுதானுங்க 2019 தேர்தலினுடைய தலையெழுத்து மாத்தினது இதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. 303 பெருசா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? 303 இங்க இருந்தா வருதுங்க. காசுல இருந்தா வருது. வேற நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது பாக்கியெல்லாம். தேர்தல் பத்திரங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை இவ்வளவு தெளிவா விளக்கியமைக்கு நன்றி சார். மீண்டும் ஒரு இம்பாக்ட் இன்டர்வியூல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி.